வெல்கம் டு ஜஸ்ட் என்ஜாய். இன்றைக்கி நம்ம ஒரு போட்டி கிரேவி பார்க்க போகிறோம். செம டேஸ்டியான கிரேவிங்க. செய்யறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. செய்முறை: ஃபஸ்ட்டு மசாலா பொடி தயார் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, சீரகம், சிறிதளவு ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி மிக்சியில் எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஒரு 1.5 கிலோ இருக்கும் அந்த போட்டியை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை பாயில் பண்ணிக்கலாம். அதில் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் நம்ம நல்லா வாஷ் பண்ணணுங்க. போட்டி கொஞ்சம் ஸ்மெல் வரும். அவங்க வாஷ் பண்ணி கொடுத்தாலுமே நாம் ஒரு 1/2 hour உங்களுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஒரு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்புறம் இது கூட மஞ்சத்தூள், ஒரு தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மெயினாக நீங்கள் இதோட கல் உப்பு ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே இப்போ அந்த பாயில் பண்ணுறதுனால நம்ம கல் உப்பு ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாயில் பண்ணிடலாம். குக்கரில் ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள், விட்டு எடுத்துகிட்டு நான் நல்லா பாயில் ஆகிருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கிளியராக நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டி மெயினாக நீங்கள் ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி கூட வாஷ் பண்ணலாம். ஆனால் மஞ்சள் தூள் உப்புத்தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா பாயிலாக இருக்குது. நல்லா அது பாருங்கள் கட்டாகி வருது. இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெரியவங்க சின்னவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பொடி: மிளகாத்தூள், சாம்பார் பொடி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, அடுத்து தனியா தூள். இது நம்ம ரோஸ்ட் பண்ணோட தூள் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, 3 பழுத்த தக்காளி, 2 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 2, சிறிய வெங்காயம் ஒரு 20 பல். மறுபடியும் அந்த பொடியை பார்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன், சாம்பார் தூள், கரம் மசாலா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கெட்டியான அடி பாத்திரத்தில் கடாயை எடுத்துட்டு அதில் 2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெயோ அல்லது நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து அந்த நட்சத்திர சோம்பு, சிறியதாக 2 பட்டை, 2 லவங்கம், பே லீஃப் 1 போட்டுக்கோங்க. நிறைய மசாலா அந்த ஐட்டம்ஸ் இதில் ஆட் பண்ண வேணாம். லைட்டாக இருந்தால் போதுமானது. ஸோ இது நல்லா உங்களுக்கு எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். நிறைய பெரிய பட்டையோ சோம்போ அதெல்லாம் போடாதீங்க. நம்ம ஏன்னா ட்ரை ரோஸ்ட்லேயே நம்ம சோம்பு, மிளகு, சீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம சிறியதாக நறுக்கி வச்ச இந்த வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், ஒரு 20 சிறு வெங்காயங்கள் அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. 2 குழிக்கரண்டி அளவு சிறிய கரண்டியில் போதுமானது. நல்லா வதக்குங்க. வதக்கிறதுல தாங்க டேஸ்ட்டு. நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். நல்லா வதக்கிட்டே இருங்க. இதில் நம்ம வெங்காயம் போட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக ஒரு கருவேப்பிலை ஒரு கீத்தை எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச அந்த 2 பச்சை மிளகாவையும் உடச்சி போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நம்ம 3 பழுத்த தக்காளி சொன்னோம் இல்லைங்களா, அதையும் சிறிதாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க எல்லாத்தையும். இப்போ வதக்கிட்டு இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மசாலா எல்லாம் ஆட் பண்ண அப்புறம் கிரேவி அது நல்லா வதக்கிட்டு அந்த கிரேவியோடு இதை நம்ம பாயில் பண்ணி வச்ச போட்டியும் அந்த குடல் கறியை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மசாலா ஆட் பண்ணது எல்லாமே இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ கரெக்டாக எடுத்து அதனால் நான் டைரெக்டாக காமிக்கிறேன். ஒன் செகண்ட் அந்த மசாலாவை நீங்கள் முன்னாடி நான் சொன்ன மசாலாவை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொரு முறை என்ன சொல்லிடுறேன். 2 ஸ்பூன் மிளகுத்தூள், அடுத்து சாம்பார் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. இதுதாங்க இதுக்கு தேவையானது, வேறு எதுவுமே கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா மசாலாவோட நல்லா கலக்கட்டும். ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு அந்த மசாலாவோட ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். குயிக்காக நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம குடல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாவ், அமேசிங்க, எம்மி டேஸ்டி. பாருங்கள் எவ்வளோ ஹாட் அண்ட்
சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. தோசையோட, சப்பாத்தியோட, பூரியோட அப்படி இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. நீங்கள் செஞ்சு பார்க்குறதோடு இல்லாமல் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வியூஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் என்கரேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். செஞ்சு பாருங்கள். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.